தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முதலமைச்சர் பதவியை நூலிலையில் தவறவிட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். முதலமைச்சர் பதவியை நூலிலையில் தவறவிட்டார். திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை 1999ஆம் ஆண்டு ஆரம்பித்தார். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி ஆகிய கட்சிகளுடன் மாறி மாறி கூட்டணி வைத்து MP, MLAக்கள் பதவியை அனுபவித்து வருகிறார். கடந்த சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை வைத்தார். ஆனால் திமுக இவரை கண்டுகொள்ளவில்லை. திமுக இவரை வீழ்த்த வேண்டும் என திட்டம் போட்டது. இறுதியாக திருமாவளவன் 8 தொகுதிகளை வாங்கி கொண்டு தேர்தலில் போட்டியிட்டார். காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் அவரே போட்டியிட விருப்பத்தை தெரிவித்திருந்தார். ஆனால் திமுக அவர் போட்டியிடக்கூடாது என கட்டளையிட்டது. அதன்படி அவர் பின்வாங்கினார். அவர் நினைத்தபடியே தொங்கு சட்டசபை அமைந்தது. அவர் வெற்றி பெற்றிருந்தால் அமைச்சர் பதவி வாங்கியிருக்கலாம், துணை முதலமைச்சர் பதவி வாங்கியிருக்கலாம். தற்பொழுது திமுகவுக்கு, தமிழக வெற்றி கழகத்துக்கு வெளியிலிருந்து ஆதரவு தருகிறார். அமைச்சரவையில் கூட அவருடைய கட்சி இடம்பெறவில்லை. ஆனால் அவருக்கு முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். திருமாவளவன் முதலமைச்சராகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த முறை கிடைத்தது. ஆனால் நூலிலையில் தவறவிட்டுள்ளார். தமிழக வெற்றி கழகம் மெஜாரிட்டி பெறவில்லை. ஆகையால் திமுக முதலில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவோம் என முடிவு செய்தது. நடிகர் ரஜினிகாந்த் தனக்கு பின்னால் நடிக்க வந்த விஜய் முதலமைச்சராக கூடாது என நினைத்து திமுக, அதிமுக மூத்த தலைவர்களை அமர வைத்து பேசினார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கட்டும், துணை முதலமைச்சராக உதயநிதி இருக்கட்டும் என அறிவுறுத்தினார். அதன்படி திமுக அதிமுகவுக்கு ஆதரவளிக்க முன்வந்தது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருப்பார். திமுக, அதன் கூட்டணி கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு தரும் என பேசப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி மிகுந்த நம்பிக்கையுடன் இருந்தார். ஆனால் திடீரென திமுக திருமாவளவன் முதலமைச்சராக இருக்கட்டும், துணை முதலமைச்சராக, அமைச்சர்களாக அதிமுகவினர் இருக்கட்டும், நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம் என மு.க. ஸ்டாலின் கூறினார். இதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்கவில்லை. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் இதனை தெரிவித்தார். ஆனால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட திருமாவளவன் முதலமைச்சராக இருக்கட்டும், எடப்பாடி துணை முதலமைச்சராக இருக்கட்டும், நாம் அமைச்சர் பதவியில் இருக்கலாம், நாம் தேர்தலுக்கு நிறைய செலவு பண்ணி கடங்காரர்களாகிவிட்டோம் என அதிமுகவினர் கூறினர். ஆனால் எடப்பாடி சம்மதிக்கவில்லை. தான் முதலமைச்சர் என உறுதியாக இருந்தார். இறுதியாக திமுக வேறு ஒரு முடிவை எடுத்தது. என்னவென்று சொன்னால், திருமாவளவனும் முதலமைச்சராக வேண்டாம், அதிமுகவும் முதலமைச்சராக வேண்டாம் என கூறி திமுகவின் கூட்டணி கட்சிகளை தாவேகாவுக்கு ஆதரவளிக்கும்படி அனுப்பி வைத்தது. தற்பொழுது திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் விஜய் பொறுப்பேற்றுள்ளார். திருமாவளவன் முதலமைச்சராக பதவியேற்க மு.க. ஸ்டாலின் கூறியிருந்தார். ஆனால் அதிமுக காலை வாரிவிட்டது. முழு மனப்பூர்வமாக திமுக திருமாவளவனை முதலமைச்சர் பதவிக்கு முன்மொழிந்ததா என்பது தெரியவில்லை. ஆனால் அதிமுக அதனை நிராகரித்து விட்டது. நூலிலையில் முதலமைச்சர் பதவியை திருமாவளவன் இழந்துவிட்டார். 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்துக்கொண்டு திருமாவளவன் முதலமைச்சர் பதவியை எதிர்பார்த்தது முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டது போன்றதாகும்.